வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இந்த வருஷம் உங்களோட கனவெல்லாம் நனவாகி புது வீட்டில் பால் காய்ச்சறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. என்னையும் கூப்பிட்றதுக்கு மறந்துடாதீங்க. இந்த புது வருஷ பிறப்பில் ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்கிறோம். கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம கோயம்புத்தூர் காரமடையில் கட்டி விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு. யாரையும் வெளித்தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு. ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத மாதிரி வீட்டோட இன்டீரியர்ஸை வந்து பயங்கர கிராண்டாக ரிச்சாக வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து 26 அடி அகலமாகவும் 54 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய 3.4 சென்ட் இடத்துல 1250 சதுரடியில் வசதியான ஒரு 2 BHK வீடாக கட்டியிருக்கிறாங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. மாஸ்டர் பெட்ரூம்ஸ் மட்டும் இல்லை, வீட்டோட எல்லா ரூம்ஸுமே பயங்கர ஸ்பேசிஸாக தான் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம பார்த்துறோம். அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெட்டல் கேட் உட்டன் லுக்கில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா சாலிடான கேட்டுங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 14க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியா. தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தலாம், அது போக 2 வீலர்ஸ்லாம் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷிங்கில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு வந்து 2 பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான டைல் ஒர்க்கை பயன்படுத்தி செராமிக் டைல்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் வந்து நிறையா ஸ்பாட் லைட் இருக்குது. வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டோட ரைட் சைடில், பேக் சைடில், லெஃப்ட் சைடில் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ரோடோட எட்ஜ் வரைக்கும் இழுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குது. டோரும் வந்து நீட்டான டிசைனோட தான் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா. யாரையும் அந்த வெளித்தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்தபோதே இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்கூட எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது இன்டீரியர்ஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க போல இருக்குது. வீடு ஃபுல்லாக சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டோட எலிவேஷனே சிம்பிளாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போகும்போது அதை விட சிம்பிளாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற தாட்டில் தான் நானும் உள்ளே வந்தேன். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோட தாட்டே அப்படியே மாறிடுச்சு. அந்த மாதிரி வீட்டோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சீலிங்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நமக்கு ஸ்பாட் லைட்டு, அது போக இந்த மாதிரியான ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹேங்கிங் லைட் பார்த்தீங்கன்னா 3 லைட்டுங்க. 3 கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு கோல்டு, ஒயிட் கலந்த மாதிரி, அப்புறம் ஒரு கோல்டு. இந்த மாதிரியான 3 கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான லைட் செட்டப்போட இந்த ஃபால் சீலிங்கில் இருக்கக்கூடிய அந்த டிசைனர் லைட் அமைஞ்சிருக்கு. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க. நிறையா பாஷான வீடுகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த சோஃபாவுக்கு பின்னாடி இந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளாக இருக்குது. இந்த இடத்துல ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து சும்மா இந்த மாதிரி டிசைன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேமில் யாரும் மாட்டுறதில்ல. நிறைய பாஷான வீடுகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில். அப்புறம் ஃப்ரெஞ்ச் விண்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அந்த ஃப்ரெஞ்ச் டோருக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது போக நார்மல் விண்டோ 2 கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோவுமே வுட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் நம்ம அந்த வாலில் மட்டும் இல்லை, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாலில் அது போக நம்ம ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு செக்ஷன் ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் கப்ஸு, மெடல்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா இங்கே கொண்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஒரு மல்டி மீடியா டிவி யூனிட். பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாமே ஃப்ளூட்டட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வரைக்குமே அந்த ஃப்ளூட்டட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதிலே வந்து ஃப்ளோட்டட் டைப்பில் வந்து இந்த மல்டி மீடியா டிவி யூனிட்டுக்கான அந்த செட்டப் இருக்குது. இங்கே வந்து நம்ம டிவி பேனல் கொடுத்துருக்குறாங்க. பேக்ரவுண்டில் வந்து லைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கீழே ஃபுல்லாமே நமக்கு ஸ்டோரேஜுக்கு பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஃப்ளோட்டட் டைப்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய பேஸ் யூனிட்ஸ். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம டைனிங் கம் கிச்சன் போகிற இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்க்கு உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கு, இதுலேயும் ஷோ பீசஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியான ஸ்பேஸ். அது போக இந்த மாதிரியான பேனலிங் ஒர்க்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ் இந்த பில்லர்லேயும் இருக்குது. அது போக இந்த மாதிரியான ஹேங்கிங் லைட்டெல்லாம் தொங்க விட்டு இந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸ் வந்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு டைனிங் ஸ்பேஸு. டைனிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி காம்பேக்டாக இருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸுங்கிறதுனால இவங்களே ஒரு டேபிள் செட்டப் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் வரைக்கும் இங்கே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டைனிங் டேபிள் செட்டப் கொடுத்துருக்காங்க. வேணாட்டி இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக 2 பேர் இருந்தால் தான் க்ளோஸ் பண்ண முடியும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா டைனிங் ஏரியாவில் கார்னரில் இந்த மாதிரியான கோல்டன் ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அதோட டேப்பும் பார்த்தீங்கன்னா கோல்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க.
பேக்ரவுண்டில் நம்ம கையெல்லாம் கழுவுறோம்னா தண்ணியெல்லாம் தெளிச்சா அந்த சைடு நம்ம ஈஸியாக தொடச்சிக்கிற மாதிரி இங்கெல்லாம் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து நமக்கு பேசினட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு கவுண்டரில் தான் வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. மாடலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே என்டர் ஆகும்போதே லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல வந்து ஸ்லைடிங் யூனிட்டோட ஒரு பெரிய டால் யூனிட் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. உள்ள எல்லாமே நமக்கு கிரானைட்டில் ஷெல்ஃப் இருக்குது. ஸ்லைடிங் டைப்பில் இந்த மாதிரியான டோர்ஸு, அதுக்கெல்லாம் வந்து கிளாஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நிறைய பேசினட்ஸ் நம்ம பார்க்க முடியும். கிச்சனில் கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே எல்லாமே வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் இருக்கும். அப்படியே இங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் ஸ்டோரேஜஸும் இருக்குது. அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாக் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது தாண்டி இந்த கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப் வந்து நமக்கு எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் சைட்லேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. அடுத்து நான் இன்னொரு விஷயத்தை காமிக்கிறேன். இந்த வீட்டில் வந்து தனியாக ஒரு பூஜை ரூம் இருக்குது. அதுதான் அந்த இன்னொரு விஷயம். லிவிங் ஏரியாவை தாண்டி அப்படியே மேற்கு வரீங்கன்னா மேற்க வந்து ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜ் வழியாக வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் போகிற மாதிரி பிளான் இருக்குது. அந்த வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸுக்கும் வந்து பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளூட்டட் பேனல்ஸில். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வடக்கு பார்த்த மாதிரி தனி பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூமோட டோருக்கு வந்து டபுள் டோர் டைப்பில் உட்டன் டோர் கொடுத்துருக்குறாங்க. 3க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பூஜா ரூம். கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு, அப்புறம் கிரனைட்டில் 2 ஷெல்ஃப் இருக்குது இந்த பூஜை ரூமில். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த லிவிங் பேசேஜ்லேயே மேற்கு பக்கம் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமோட டோருக்குலாம் நீங்கள் பார்க்குற மாதிரியான டோர் கொடுத்துருக்காங்க, உட்டன் டோர். இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டில் 2 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட வந்து 10க்கு 16. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. அது போக லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்குள்ளே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான பிவிசி டோர் மாட்டியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி இருக்குது. இந்த பேசேஜ் தாண்டி டாய்லெட் கம் பாத்ரூம்குள்ளே வர மாதிரி பிளான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 5க்கு 7. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு வந்து சீலிங் லெவல் வரைக்குமே கிளாஸ் என்ன செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டிருக்காங்க. சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாஸ் செட்டு, அது போக ஹேண்ட் வாஷ் பேஷன், சானிடரி வேர்ஸில் இருக்குது. அதுபோக ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மிரர் செட்டப் இருக்குது. அப்புறம் டேப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஷவர் யூனிட்டு, அதுக்கான வால் மிக்சரு, அதுக்கப்புறம் நம்ம சோப்பெல்லாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கான அந்த ஸ்டாண்டு, அது போக டவல் ராடு, அப்புறம் இந்த இடத்துல வந்து வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷன், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்கிறாங்க. அடுத்து நான் வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். 2வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து மேற்கு பக்கம் அந்த லிவிங் பேசேஜுக்கு வரும்போதே ரைட் சைடில் ஒட்டின மாதிரியே இருக்கும். இந்த பெட்ரூமோட அளவும் 10க்கு 16. இதுவும் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஜன்னல்கள் 2 இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. டைல் ஒர்க்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் மைல்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனாகவே அது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அதுதான் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். இவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காதுங்கிற தாண்டி எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன். வீட்டை பொறுத்த வரைக்கும்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் அதுதான் கிளாசிக்காகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். நல்லா பெரிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் நமக்கு தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க. அதுபோக அந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அங்கே நீங்கள் புது சோப்பெல்லாம் அங்கே வச்சுக்கலாம். அடுத்து நான் இந்த வீட்டில் அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் காமிக்கிறேன். அவுட்ரு பாத்ரூம் வந்து நம்ம கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ரு ஆகுவோம்ல, மெயின் டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட் சைடில் இருக்குது. அந்த பாத்ரூம் வந்து நம்ம டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் கொடுத்துருக்குறாங்க. இது போக இந்த இடத்துல நம்ம யூபிஎஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4க்கு 5ங்க. இந்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமு. 2 பக்கம் டோர் இருக்கும். அப்படியே நீங்கள் வீட்டோட லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து ரோட்டோட எட்ஜ் வரைக்கும் எடுத்துருக்குறாங்க. மற்றபடி வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து நம்ம டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ் சிவில் ஒர்க்கில் இருக்குது.
ஹேண்ட் ரயில் வந்து நமக்கு எம்எஸ்டியில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்க அப்படின்னா காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்குது. சுற்றியும் வீடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. பக்கம் பக்கமாக நிறைய வீடு வந்துருச்சு. சவிதா ஹாஸ்பிட்டல் அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம், அதுதான் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 5வது 6வது வீடு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னாலும் நிறைய வீடு இருக்குது, நீங்கள் சுற்றியும் பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கோயம்புத்தூர் காரமடை லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸோடலாம் சேர்த்து 64 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றினா ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே நிறைய அழகான வீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த வீடுகளெல்லாம் நீங்கள் சொந்தமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விரும்பாட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.